கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்பைசி garlic ஸ்பெகதி பண்ணலாமா? ஸ்பெகதியை பாயில் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்க வெஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெள்ளைப்பூண்டு வேணும். வெள்ளைப்பூண்டு வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 பல்லு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க garlic அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னா ஆனியன், கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ் இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 3 to 4 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுட்ரு, 1 டீஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பு, 1 சிக்கன் கியூப் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு பழமான தக்காளியை பார்த்து ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக நம்மளோட ஸ்பெகதி பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெஜ்ஜீஸு மசாலா ஸ்பெகதி 3மே மிஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அதுவும் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். நான் இங்கே பாயில்டு எக் ஓடி சர்வ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.